ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் செஷன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ப்ரிண்ட் ஓடணும். அதோட வீடியோ ஃபுட்டேஜை அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெக்கோட பொசிஷன் அந்த ஆங்கிளை நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இப்போ கோச் நவ் அப்படின்ற ஒரு ஆப்பில் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே என்னோடய நீல ஒரு பாயிண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து என்னோட ஷின் என்ன ஆங்கிள் இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஷின் பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி ரஃப்லி 109 அந்த ரேஞ்சில் இருக்குது. 95 to 100 இஸ் அ சேஃப் ரேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதே மாதிரி என்னோடய பேக் லெக்கோட ஆங்கிள் என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். யூஸ்வலி 120 to 135 அதுதான் இருக்கணும். அதே மாதிரி என்னோடய நீல ஒரு பாயிண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு அதுலேருந்து என்னோடய ஹிப்புக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அங்கேருந்து என்னோடய ஷின்னோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறேன். 128 இருக்குது, விச் இஸ் அரௌண்ட் த ரேஞ்ச் 120 to 135 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு என்னோடய ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட ப்ரொஜெக்ஷன் அப்புறம் அதோட ஆங்கிள் ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் ஆகுதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மூமெண்ட் எங்கேருந்து ஆகுதுன்னா கையிலேருந்து ஆகுது. அதே மாதிரி ஹிப் ஒன்று ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சைக்கிள் ஆகலை, ஓரளவுக்கு க்ளோஸ் டு கிரவுண்டு போயிருக்கு. ஆனால் ஸ்ட்ரைக் ஆகலை, லேண்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஹிப்பை விட கொஞ்சம் முன்னாடி லேண்ட் ஆகிருக்கு. இங்கே தான் என் ஹிப் இருக்குன்னா அந்த லைனை விட கொஞ்சம் என் லெக்கு வந்து வெளியே லேண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஹிப்புக்கு கீழே லேண்ட் ஆகணும், இல்லைனா பிஹைண்ட் த ஹிப் வந்து லேண்ட் ஆகிருக்கணும். ஓகே, இப்போது இந்த கேப் இருக்குல்ல, இதுதான் வந்து என்னோடய லேகிங் பாயிண்ட். என்ன அப்படின்னா, என்னோடய ஸ்விட்ச் ஸ்பீடு வந்து புவராக இருக்குது. லெக் பிட்வீன் ஸ்விட்சஸ் வந்து புவராக இருக்குது. ஆக்சுவலாக நான் எங்கே இருந்திருக்கணும், என்ன பொசிஷனில் இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த பொசிஷனில் இருந்திருக்கணும் என்னோடய ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கில். ஓகே, ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் ஆகுதானா? எஸ், ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் இஸ் நத்திங் பட் என்னோடய ஆங்கிள், ஹிப் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கான்றது தான் ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. இப்போது எக்ஸ்டென்ஷனில் பிரச்சனை இல்லை, என்னோடய லெக் சைக்கிள்லையும் ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்ன்லேயும் தான் பிரச்சனை. இப்போ நெக்ஸ்ட் ரைடு போகிறோம். நெக்ஸ்ட் ரைடு லோவாக தான் மூவ் ஆகிருக்கு. டோ ட்ராக் ஆகலை, பட் ஆனால் கிரவுண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் மூவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, எஸ், செகண்ட் ஸ்ட்ரைடும் ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு, ஆனால் பாடி கொஞ்சம் அப்ரைட் ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுக்கு என்னென்னா, கிரவுண்டை நான் இங்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு கிரவுண்ட் கான்டாக்ட் வரும்போது என்னோடய லெக் வந்து ஹிப்புக்கு பின்னாடி லேண்ட் ஆகிடுச்சு. இப்போது என்னால் இங்கேருந்து பவர்ஃபுல்லாக புஷ் பண்ண முடியுது. என்னோடய டோ வந்து கொலாப்ஸ் ஆகலை. தேர்டு ஸ்ட்ரைட் பார்த்தா அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்ட்ரைட் மாதிரியே ஒரு கேப் இருக்குது. ரெண்டு நீக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அதனால் டோ லைட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. திருப்பி ஃபோர்த் ஸ்ட்ரைட் பார்த்தா அட்டாக் பண்ணியிருக்கேன். அட்டாக் மீன்ஸ் என்ன சொல்ல வர அட்டாக்னா அப்படின்னா, இங்கேருந்து ஒரு செகண்ட் வந்து ஃபுட் பின்னாடி ட்ராவல் ஆகுதுல்ல, இதுதான் அட்டாக்ங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்னால் பெட்டராக ஒன்றும் புஷ் பண்ண முடியும். என்னோடய டோ கொலாப்ஸ் ஆகவே இல்லை. இங்கேருந்து என்னால் பெட்டராக ப்ரொபைல் பண்ணியிருக்க முடியும். இப்போது இந்த ஃபுட்டேஜ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, அண்டர் லோடு, ஒரு சர்டைன் லோடில் என்னோடய பாடி ஒன் சைடு வந்து விச் இஸ் பவர்ஃபுல், அது என்னோடய லெஃப்ட் சைடு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. லெக்கை ஃபுட்டை ஏரில் கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ண முடியுது. ஆனால் ரைட் சைடு ஆஃப் த பாடி, என்னோடய ரைட் சைடு ஆஃப் த பாடி ட்ராவல் ஆகுதே தவிர அட்டாக் ஆக மாட்டேங்குது. என்னோடய லெஃப்ட் சைடு ஆஃப் த லெக் வந்து ஸ்விட்ச் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது.
என்னோடய ரைட் சைட் நான் அட்டாக் பண்ணுறதுனால அந்த அட்டாக் பண்ணுற பேக்வேர்ட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகிறதுனால என்னோடய ரைட் லெக்கால் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ண முடியுது. ஓகே, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்.